go into all the world and preach the gospel to the whole creation. மார்க் 16:15. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். 40ஆம் நாள் விண்ணுக்கு எழுந்ததை ஞாபகமூட்டும் வழியில் அந்த பாஸ்கா திரி அணைக்கப்பட்டது. அன்பார்ந்த மக்களே, சிறு சிறு செயல்கள் வழியாக நாம் இந்த ஆழ்ந்த கருத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தவக்காலம் முடிந்த பிறகு அந்த முப்பெரும் விழாவை கொண்டாடினோம். புனித வியாழன், புனித வெள்ளி, புனித சனி, இயேசுவினுடைய உயிர்ப்பு. அந்த உயிர்ப்பின் 40 நாட்கள், 40 நாள் நல்லா போய் கணக்கு பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு வராது. ஏற்கனவே வியாழக்கிழமை வந்திருக்கும். அந்த வியாழக்கிழமை தான் அந்த இயேசுவின் உயிர்ப்பு கொண்டாடணும். வியாழக்கிழமை இயேசுவின் உயிர்ப்பு கொண்டாடுனா இத்தனை பேர் வர முடியுமா? வர முடியாதுன்னுச்சா இந்திய ஆயர்களே அதை அந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி இந்திய கத்தோலிக்க வழிபாட்டின்படி இந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுது. ரோம்லலாம் பார்த்தீங்கன்னா போன வியாழக்கிழமையே அந்த இயேசுவினுடைய உயிர்ப்பு கொண்டாடப்பட்டது. அங்கிருந்து 10 நாட்கள் கழித்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆவியினுடைய திருவிழா கொண்டாடப்படும். இவைகளெல்லாம் இந்த திருவழிபாட்டு சடங்குகள், திருவழிபாட்டு முறைமை, இவைகளையும் நாம் தெரிந்திருத்தல் வேண்டும். வாழ்வின் பண்பாட்டையும், கல்ச்சர் ஆஃப் லைஃப், அன்பின் நாகரீகத்தையும், சிவிலைசேஷன் ஆஃப் லவ் ஏற்படுத்துவது கிறிஸ்துவர்களாகிய நம் தலையாய கடமை. கல்ச்சர் ஆஃப் லைஃப் என்று சொல்வது என்ன? வாழ்வின் பண்பாடு. வாழ்வின் பண்பாடு என்றால் நமக்குள் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். குதிரையை பற்றி சொல்லுவாங்க, குதிரை கொள்ளுனா வாயை திறக்குமா, கடிவாளம்னா வாயை மூடிக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீனினா வாயை திறக்கிறது, வேலைனா வாயை மூடிக்கிறதுன்னு அர்த்தம். வாழ்வின் பண்பாடு என்றால் மனிதன் உழைக்க வேண்டும், சோம்பி இருத்தல் ஆகாது, வாளா இருத்தல் ஆகாது, வெட்டி பேச்சு பேசி நேரத்தை வீணாக்கல் ஆகாது. அதுதான் உண்மையான கல்ச்சர், வாழ்வின் பண்பாடு. ஒரு மனிதன் சிறப்பாக உழைக்க வேண்டும், எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும். புதுநன்மை உறுதி பூசல் பிள்ளைகளில் வாசகம் படிக்க தேர்ந்தெடுத்தா தமிழ் படிக்க தெரியாது. சரி, இங்கிலீஷ் படிக்க வாடானா அது அதை விட மோளம். இங்கிலீஷ் மீடியம்லாம் கை தூக்கு, எல்லாம் இங்கிலீஷ் மீடியம். என்னத்தான் தரோம்? படிக்க தெரியல, ஆனால் 7வது 8வது 9வது 10வது. சிவிலைசேஷன் ஆஃப் லவ், அன்பின் நாகரீகம். நம்ம எல்லாம் அழகாக உடுத்துறோம், நல்ல மேக்கப் போடுறோம், நாகரீகம் வளர்ந்துருக்குது. ஆனால் கடவுளுக்கு நேரத்தை கொடுப்பதற்கு முன் வருகிறோமா? முன்பெல்லாம் பாருங்க, சமைப்பதற்கு, தண்ணீர் எடுப்பதற்கு பெண்கள் எவ்வளவு நேரம் செலவழிக்க வேண்டும். விறகு எடுக்கிறதுக்கு காட்டில் போய் விறகு சுமந்துக்கிட்டு வரணும். மழையாக இருந்தால் பச்சை விறகை அடுப்பில் வச்சு ஊதாங்குழலில் ஊதி புகை வந்து கண்ணில் தண்ணி வந்து சமைச்ச காலம் உண்டு. கெரோசின் ஸ்டவ் ஆச்சு, கெரோசின் ஸ்டவ் அப்படியே கேஸ் ஸ்டவ் ஆச்சு, எலக்ட்ரிக் ஸ்டவ் ஆச்சு, இப்போ மைக்ரோவேவ் ஆவன், நொடியிலே சமைக்கக்கூடிய வகையில் கேட்ஜெட்ஸ் எல்லாம் சர்தான். பாராட்டு, நன்றி, மகிழ்ச்சி. இந்த சேமிக்கப்பட்ட நேரத்தை நீ என்ன செய்கிறாய்? டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து சீரியல் மேலே சீரியல், ஒன்றுக்கு பின் ஒன்று, அதோடு சேர்ந்து அழுவாரோடு அழுது மகிழ்வாரோடு மகிழ்ந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு செட்டு, வெட்டி பேசி பேசுறது இன்னொரு செட்டு, அப்படியே ஊர்வலம் வர்றது இன்னொரு செட்டு, ஷாப்பிங் போகிறது ஒரு செட்டு. இதெல்லாம் நகரத்தில் பார்க்கலாம். இதுக்கு தானே நேரம் வீணாகிறது. இவ்வளோ தூரம் சீக்கிரமாக சமைக்க முடிய வாய்ப்பு இருந்து கூட என்னத்துக்கு வந்து மெனக்கிடணும்? அப்படியே ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிடுவோம், நேராக வீட்டுக்கு வருவோம், தீர்ந்து போச்சு, நாள் முடிஞ்சது. இப்படி ஓடிக்கொண்டு தான் வாழ்வின் பண்பாடா?
யோசித்து பார்ப்போம். நம்முடைய எண்ணங்கள் உயரமாக ஆண்டவர் பக்கம் சேர எது தேவை? அதுதான் உண்மையான பண்பாடு. இதைத்தான் புனித அகஸ்தீனார் என்ன சொல்கிறார்? உம்மை அடைந்தால் அன்றி என் ஆன்மா அமைதி காண்பதில்லை. இறைவா, உன்னை அடைய வேண்டும், அதுதான் என்னுடைய இறுதி குறிக்கோள். நம்ம எல்லோரும் அதைத்தான் அடைய போகிறோம் ஒரு நாள். அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு எத்தனை பேர் மெத்தனமாக இருக்கிறோம்? எந்த நேரத்தில் என்ன நடக்கும் யாரும் சொல்ல முடியாது. சாட்சியமே சூட்சமம். உன்னை கண்டவர் உன்னில் இயேசுவை காண வேண்டும். இது சாட்சிய சூத்திரம். சாட்சியமே சூட்சமம். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிறோம். இந்த சான்று இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். இயேசுவை பிரதிபலிக்கிறதா? ஒவ்வொரு செயலும் சொல்லும். என்னுடைய வாஞ்சை பிறருக்கு உதவக்கூடிய வகையிலே. ஆகவே இறைவன் கொடுத்த இப்படிப்பட்டவைகளை நான் மட்டுமல்ல, பிற சகோதர சகோதரிகள் கூட செய்கிறார்கள். அதை விட நீ என்ன செய்கிறாய்? அருட்சாதனம் பெற்ற ஒரு சிறப்பு அழைப்பை பெற்ற நாம் என்ன செய்கிறோம்? யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்கள், முக்கியமாக இன்று வருகிற பரிசுத்த ஆவியினுடைய திருநாள் அன்று இந்த பாஸ்கு விழாவெல்லாம் முடியும். இந்த அல்லேலூயா கீதம் எல்லாம் அடுத்த வாரத்தோடு முடியும். தவ காலத்தில் சிலுவப்பாதம் செஞ்சோம், மாஞ்சும் செஞ்சோம், ரொம்ப அழகாக செஞ்சோம், நேர்த்தியாக செஞ்சோம். வழிபாடுகள் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனால் வாழ்க்கை என்ன சொல்லுவாங்க? ஆப்ரேஷன் சக்சஸ். பேஷண்ட் பொழைக்க வச்சா தானையா டாக்டருக்கு பயமே. அவன் செத்து போனான்னா என்னத்துக்கு ஆப்ரேஷன் பண்ண? அப்போ இந்த வழிபாடுகள் எல்லாம் மிக அருமையாக இருந்து என்ன பயன்? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எடுத்துக்காட்டு, இந்த சாட்சியம். நான் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வேன். என்னுடைய இடத்திலே, நான் வாழ்கின்ற இடத்திலே, வேலை செய்கின்ற இடத்திலே, அக்கம் பக்கத்தில் எனக்கு ஒரு நல்ல அனுபவம். இந்த பிள்ளைகள்லாம் இந்த புதுநன்மை உறுதி பூசல் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது, அவர்களோடு இருப்பது, அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான கட்டத்தை அந்த பசும் நெஞ்சிலே பதிக்கின்றோம். அது என்ன விதைக்கின்றோமோ அது அப்படியே வளர்ந்து வரும். அங்கே தான் அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடணும். அது போட்டால் அது நிச்சயமாக விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக இருக்கும். அப்போ கோட்டை விட்டால் அது கோட்டை விட்டது தான். அது அப்படியே வெளியில் தான், கோட்டையை தான் சுற்றிக்கிட்டு இருக்குமே தவிர உள்ளே வராது, வெளியிலே இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் கேத்தலிக் மாதிரி தான் இருக்கும். அப்படி இந்த பிள்ளைகளை எல்லாம் உருவாக்கும் பொழுது நெல்லித்தோப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இதே போல் பல கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். பிறருக்கு உதவியாக இருக்கணும். அப்போ ஒரு நாள் ஆட்டுப்பட்டி பூசைக்கு போயிட்டு போ, அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அந்த ஹெச்எம் சொல்கிறாங்க, ஃபாதர் உங்கள் பங்குலேருந்து ஒரு பிள்ளை வருது, விண்ணரசின்னு ஒரு பிள்ளை, அருமையான பிள்ளை ஃபாதர் அப்படின்னாங்க. என்ன விஷயம்? கோலம் போட்டி வச்சோம், 5 பேரும் நல்லா கோலம் போடுறவங்க தான். இவளுக்கு ஏறக்குறைய ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரக்கூடிய அளவுக்கு அருமையாக போட்டுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு ஈடாக இன்னொருத்தி போட்டுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு கோலப்பொடி தீர்ந்து விட்டது. தன்னிடம் இருந்த கோலப்பொடியை போட்டு கொடுத்து நீ போடு நீ என்று அவளுக்கு ஊக்குவித்தாள். அவள் போட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டா. இவளுக்கு கடைசியில் கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு, அதனால் செகண்ட் ப்ரைஸ். அதனால் இல்லை, பரவாயில்லை. இப்படிப்பட்ட பண்பை நாங்கள் பிள்ளைகளிடம் பார்ப்பது அரிது. தான் ஜெயிக்கணும், மற்றவங்க கோலத்தை களைச்சி விட்டாலும் களைச்சி விடுவாங்களே தவிர கெடுப்பது தான் இருப்பதுவே தவிர நல்ல தன்மையிலே பிறர் முன்னேற வேண்டும் என்று கிடைக்கின்ற தன்மை அபூர்வம். அங்கு ஒரு சின்ன பிள்ளை சாட்சியம் கூறுகிறாள் பாருங்கள், அதுதான் சூட்சமம். ஆகவே இவ்வாறு நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட சாட்சியத்தை கொடுக்கின்றோம்? I used to ask God to help me. Then I asked if I might help him. Hudson Taylor. எனக்கு உதவும் என்று இறைவனிடம் கேட்பது வழக்கம், பின்னர் அவருக்கு உதவ முற்படலாம். இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். 2வது உலகப் போரிலே ஒரு பங்கு கோவிலில் வெளியிலே ஒரு இறுதி ஆண்டவர் சுரூபம் வைத்திருந்தார்கள். இந்த குண்டு போடும் பொழுது இயேசுவினுடைய 2 கரங்களும் உடஞ்சி போச்சு, மொட்டையாக நிற்குது.
பங்கு தந்தையும் மற்றவர்களும் கூடி பேசுகிறாங்க. அதை அப்படியே வைப்போம், ஒரு நினைவு சின்னமாக. போரின் பொழுது ஏற்பட்ட ஒரு விளைவு, அதை பார்க்கவும். கீழே ஒரு வரி அழகாக எழுதி வைப்போம், இயேசுவுக்கு உன் கரங்கள் தேவை. இயேசுக்கு இப்போது கை வச்சிடலாம், ஆனால் இயேசு விரும்புவது நம்முடைய கரங்களை. இயேசுவுக்கு இப்படி நாம் கரங்களை கொடுக்கலாம், தங்க முடியை சூட்டலாம். அதைவிட சிறந்தது இயேசு விரும்புவது என் கரங்களை. இயேசுவுக்காக நான் என்ன செய்தேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்ய போகிறேன் என்பதை கேட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் மனசாட்சி தூண்டும், இவைகளை நாம் செய்யலாமே என்று. If you love the glory, look for it in the only true one, which is God. நீ மகிமையை நேசித்தால் கடவுளாயிருக்கும் உண்மையான ஒன்றையே பார். மகிமை வேண்டுமா? கடவுளை ஏற்றுக்கொள். இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக அனைத்தும் நான் செய்வேன் என்கின்ற ஒரு தன்மை இருந்தால் மக்களுடைய புகழ்ச்சிக்கோ தூற்றலுக்கோ நீ அலட்டிக் கொள்ள மாட்டாய். போட்டுகிறார்களா, வெல்கம். தூற்றுகிறார்களா, தூட்டிட்டு போ, இன்னும் கொஞ்சம் கூடவே தூற்று. சலனப்படுவது நான் அல்ல என்ற தன்மை எப்பொழுது வரும்? கடவுளுக்காக செய்வதினால். டு த கிரேட்டர் க்ளோரி ஆஃப் காட், இறைவனின் அதிமிக மகிமைக்காக. ஆத்மயோரம் தேயி க்ளோரியாம், இயேசு சபையினுடைய கட்டடங்களிலே மேலே இருக்கக்கூடிய விருது வாக்கு. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை விழுமியங்களை அமைத்து கொள்ள உதவும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வாரமும் வருகிறோம், திருப்பலிக்கு வருகிறோம், நற்செய்தி படிக்க கேட்கிறோம். ஆடியோவும் சரி, வீடியோவும் சரி, காத்தோட்டமா வெளியில ரொம்ப வசதியா அந்த வளாகம் அமைந்திருக்கிறது. இவைகள் எல்லாம் எதற்காக? வெறுமனே வந்து இந்த ஒரு மணி நேரத்தை கடமைக்காகவா? ஞாயிறு கடன் தீர்ந்ததற்காகவா? இன்று இயேசு எனக்கு என்ன சொல்லுகிறார்? இன்று இயேசுவுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? என் குடும்பத்தில் என் பிள்ளைகளை எப்படி உருவாக்குவேன்? படிப்பில், ஒழுக்கத்தில், கட்டுப்பாட்டில், விளையாட்டில், வீரத்தில், இப்படி த ஹோல் ட்ரைனிங்னு சொல்வாங்க, முழுமையாக. ஆகவே அதில் முந்த தேடுவது இறையச்சம். The fear of the Lord is the beginning of wisdom. இறையச்சமே ஞானத்தினுடைய தொடக்கம். இந்த பிள்ளைகளுக்கு ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியை, அறிவும் புத்தியும் தரும் ஆவியை இவர்களுக்குள் கொடுத்தருளும் என்று செபிக்கப்படுவது இந்த பிள்ளைகள் அனைத்தையும் பெற வேண்டும். ஆகவே வெறுமனே 4th ஸ்டாண்டர்ட் பாஸ், 5th ஸ்டாண்டர்ட் பாஸ் அல்ல. பிள்ளைகள் வீட்டில் அமர்ந்து படிக்கின்றார்களா? நேரத்தை வீணாக்காமல் முயற்சி செய்கிறார்களா? பாருங்கள். படிக்க வேண்டும், எழுத படிக்க தெரிய வேண்டும், தமிழ் தெரிய வேண்டும். தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தமிழில் தெரியல, இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லிட்டு, இதெல்லாம் முறையே கிடையாது. தமிழ் படிக்க வேண்டும் சுத்தமாக. ஐயம் திரிபு அற கற்றல் வேண்டும். அது பள்ளிக்கூட பாடமாக இருந்தாலும் சரி, மறைக்கல்வியாக இருந்தாலும் சரி. ஆகவே கடமையை தவறுவதனாலும் நான் மனம் வருந்துகிறேன் என்று இந்த மனஸ்தாப ஜெபம் இருக்கிறது, கடமையில் தவறியதினால். ஆகவே பிள்ளைகளுக்குரிய படிக்கின்ற நேரம் சரியாக இருந்து அதில் அவர்கள் முழுமையாக படிக்க வேண்டும். எல்லா நேரமும் விளையாட்டு, எல்லா நேரமும் டிவி, எங்கே வேணாலும் சுற்றலாம், எப்போ வேணாலும் வரலாம் என்பது அல்ல. ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வாருங்கள். அதுதான் வாழ்வின் கலாச்சாரம், அதுதான் உண்மையான அன்பின் கட்டுப்பாடு. செபிப்போம். Lord Jesus, take my life and make it wholly pleasing to you. Sanctify me in your truth and guide me by your Holy Spirit, that I may follow you faithfully wherever you lead. ஆண்டவராகிய இயேசுவே, என் வாழ்வை ஏற்று முழுமையும் உமக்கு உகந்ததாக்கும். உண்மையின் ஆவியினால் எம்மை தூய்மையாக்கியருளும். பரிசுத்த ஆவியினால் எம்மை வழிநடத்தியருளும். அதனால் நீர் எம்மை அனுப்பும் இடமெல்லாம் உமக்கு உகந்த விசுவாசமுடன் இருப்பேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.